ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டே 5 கன்னியாகுமரியில் செகண்ட் டே. ஈவினிங் தான் கன்னியாகுமரி வந்தோம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்கலான்னு நான் நினச்சேன். காலையில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பட் மொபைல் சார்ஜ் இல்லாதனால என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. அப்புறம் திரும்ப ரூமுக்கு நான் பக்கத்தில் தான் ரூம் எடுத்திருக்கேன் இல்லையா. ஸோ ரூமுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு இப்போ எகைன் நான் அங்கே கடலுக்கு தான் போகிறேன். அங்கே போயிட்டு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறேன், இன்றைக்கி நான் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். தேங்க்யூ, பாய். ஸோ கடலுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வியூஸ் உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். இங்கே இருக்குது திருவள்ளுவர் சிலை அண்ட் விவேகானந்தர் பாறை இங்கே இருக்குது. திருவள்ளுவர் சிலை இங்கே இருக்குது. ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே மேலே போயிட்டு அந்த சைடு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பைக் இங்கே பார்க்கிங் பண்ணிட்டேன். பைக் பார்க்கிங்னு சொல்லிட்டு எதுவுமே தனியாக எதுவும் இடம் கிடையாது. சர்ச்சு போகிறவங்க உள்ள சர்ச் போயிட்டு வந்துடலாம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு டிக்கெட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் இந்த விவேகானந்தர் மெமோரியல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணேன். பட் இங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் உள்ளே போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிரும்ப்பா. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடு. இதில் நீ அங்கே போய் மெடிடேஷன் பண்ணணும்லாம் உட்காந்தா உன்னையே அறியாமல் நீ ரொம்ப நேரம் உட்காந்துருவ. அது ஒவ்வொருத்தவங்களுடைய ரசனையை பொறுத்து. ஸோ அதை நீ பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் எனக்கே தெரியுது, நான் போகிறதுக்கு முன்னாடியே நான் போகிறப்பயே ஒரு 8:40 மார்னிங்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஷிப்பு போயிடுச்சு. ஐ மீன் 2 ட்ரிப்பு போயிட்டு 3ஆவது ட்ரிப்புக்காக தான் நாங்கள் உள்ளே போகிறோம். பட் நாங்கள் 3ஆவது ட்ரிப்பு போகிறப்பே எங்கள் இதில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு 150 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டாங்க. அண்டு உள்ளே போகிறப்போ என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. என்னால் வெயிட் பண்ண முடியாது, கொஞ்சம் சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தாலோ, இல்லை வயசானவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாமல் சில பேர்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னு யாராவது இருந்தாங்கன்னா 200 ருபீஸ் பே பண்ணி ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். அப்படி இருந்தும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் உள்ளே வந்தாலே உட்கார்றதுக்கு சில சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போகிற வரைக்கும் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறதுக்கு மெதுவாக அந்த கூட்டம் நகர கொஞ்சம் மெதுவாக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் இந்த மாதிரி உட்காந்து போகிறதுக்கான ப்ளேஸஸ் எல்லாமே இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. சரி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டிக்கெட் வாங்கிட்டு நான் 8:40க்கு டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனவன் கவுண்டரில் எனக்கு டிக்கெட் கையில் வந்ததே ஒரு 10:45 ஆயிடுச்சு. அப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே மெதுவாக போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் நான் போகிறப்பவே ஆல்ரெடி போயிட்டு 2 ஷிப் இருந்தது. அந்த ஷிப்போட பேர்லாம் பாருங்களேன், பொதிகை, திருவள்ளுவர், தாமிரபரணி, எல்லாமே தமிழ் பெயர் இருக்குது இல்லையா. ஷிப் பக்கத்தில் வந்துட்டோம். வேறு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஷிப் இங்கே இருக்குது. இந்த 2 ஷிப்பில் எந்த ஷிப் நம்ம காலக்கேட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நான் அந்த விவேகானந்தர் மெமோரியல் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். அங்கே போயிட்டு மற்ற வீடியோஸ்லாம் கவர் பண்ணுறேன். கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 2-3 ஷிப்புக்காக ஆள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதுவும் வரும், நான் பின்னாடி காட்டுறேன். இந்த கேங்கை பாருங்கள், இவங்க யாரோ சம்வாட் சைனீஸ்லேருந்து வந்தவங்க மாதிரி இருந்தாங்க. அவங்களுடைய முறைப்படி மேலே கொஞ்சம் ப்ரேயர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. உள்ளே வர்றவங்க எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக அணியணும் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. லைஃப் ஜாக்கெட் அங்கே இருக்கிறப்பையும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு வேளை லைஃப் ஜாக்கெட் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தை போயிட்டு ரிட்டர்ன் வர்றவங்க லைஃப் ஜாக்கெட் வச்சுட்டு போனால் தான் அடுத்து வரவங்க அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட முடியும். ஸோ அது ரொம்ப மஸ்ட்டு. இதனாலேயே என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் உள்ளே போகிறப்போ லைஃப் ஜாக்கெட்டுக்காகவே ஒரு சின்ன தள்ளுமுள்ளு அப்படிங்கிற மாதிரி சின்ன கரைச்சல்லாம் ஏற்பட்டது. அப்புறம் போலீஸ் கரெக்டாக டிக்கெட் வைஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலைன் பண்ணி எல்லாருமே ப்ராப்பராக உள்ளே கொண்டு போனாங்க. இது இப்போது பார்க்குறது அந்த மெமோரியலோடைய கொஞ்சம் லாங் வியூ. அப்புறம் உள்ளே போயாச்சு. இது ஷிப்பு நகர்ந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஷிப் நகர்ந்து உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் இதெல்லாமே நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி தவிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருந்தது. என்னென்னா நம்ம டிக்கெட்டுக்கு 50 ருபீஸு, ஐ மீன் போட்டிங்க்கு 50 ருபீஸு, உள்ளே போயிட்டு அந்த மெமோரியலுக்கு உள்ளே மேலே போயிட்டு எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கு 30 ருபீஸ் ஆகும். ஸோ டோட்டலி 80 ருபீஸ். ஸோ 30 ருபீஸ் அங்கே பே பண்ணி அதுக்கப்புறம் மெமோரியலுக்கு மேலே போயிட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது உங்களுடைய இதை பொறுத்து.
இந்த விவேகானந்தர் மெமோரியலோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக படித்தேன், அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா வந்துட்டு சுவாமி விவேகானந்தா அவர்கள் வந்து 1892 வந்து கன்னியாகுமரி வந்திருக்காரு. அவர் யாரோடைய டிபெண்டன்ஸுமே இல்லாமல் தனியாளாக வந்து கடலுக்குள்ளே நீந்தி இந்த பாறைகள் இருக்கிற இடத்துக்கு தனியாளாக வந்து போயிருக்காரு. அங்கே போயிட்டு 3 நாளாக வந்துட்டு கடுமையாக வந்துட்டு தவம் செஞ்சுருக்காரு. நல்ல தவம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவர் வந்துட்டு போயிட்டார். ஸோ அவருடைய நினைவாக இந்த விஷயத்தை இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நினைவகம், அதாவது விவேகானந்தர் ராக் மெமோரியல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1963 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கே இருக்க கிறிஸ்டியானிட்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, கன்னியாகுமரியில் இருக்க கிறிஸ்டியானிட்டிஸ்லாம் வந்துட்டு என்ன சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்க ஒரு கேங், எல்லாருமே கிடையாது, அதில் ஒரு கேங் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்துட்டு இது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு வந்துட்டு சொந்தமான இந்த ராக்கு. ஸோ அதனால் இங்கே சிலுவை தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை வந்துட்டு யாருடைய பெர்மிஷனுமே இல்லாமல் வந்துட்டு சிலுவையை அரைஞ்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு கேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழுவெலாம் அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த குழு வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய முடிவு என்னவாக இருந்ததுன்னா வந்து இந்த ராக் வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது, இது பொதுமக்களுக்கு சொந்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு விவேகானந்தர் ராக் மெமோரியல் அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1963 வந்துட்டு அப்போ இருந்த பிரசிடெண்ட் விவி கிரி அவர்கள் கன்னியாகுமரி வந்து அவருடைய கையால் வந்துட்டு இந்த விவேகானந்தர் ராக் மெமோரியல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்படி இங்கே என்னடா சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. என்னென்னா வந்துட்டு இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விவேகானந்தருக்காக தான் முழுக்க அமைக்கப்பட்டது, அவருடைய நினைவாக தான் அமைக்கப்பட்டது. ஸோ அதனாலேயே அவருடைய வெண்கல சிலை ஒன்று இந்த மண்டபத்துக்கு வந்துட்டு கீழ்ப்பகுதியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது பின்னாடி வரும், நான் காட்டுறேன். அண்டு அவருடைய நினைவாக வந்துட்டு அவர் எழுதிய நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ புத்தக புழுக்கள் யாராக இருந்தீங்கன்னா இங்கே வந்து இது பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா அந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த வெண்கல சிலை வந்துட்டு இது தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த வெண்கல சிலைக்கு முன்னாடி இருக்கிற பகுதி, இது எப்பயுமே வந்து ரொம்ப க்ளீனாக வந்துட்டு வச்சுருப்பாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்களோ இல்லையோ, இது வந்துட்டு ரொம்ப பார்த்து கவனமாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு தியான பீடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து மன நிம்மதிக்காக யார் வரவங்களா இருந்தாலுமே வந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விவேகானந்தரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சிலையை போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து வரலாம். ஸோ புத்தக புழுக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நிறைய இங்கே வந்துட்டு விவேகானந்தர் எழுதிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அவர் சஜஸ்ட் பண்ண அவர் படித்த இது பண்ண நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு போகிறவங்க விவேகானந்தர் அவருடைய நினைவாக வந்து நிறைய புத்தகங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போகிறதாவது வழக்கம். இந்த ராக் மெமோரியலோட சின்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இதுதான். ஸோ கன்னியாகுமரி வர்றவங்க எங்கே போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கு வந்து தான் ஆகணும். நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் வந்து அந்த திருவள்ளுவர் சிலை எல்லாமே பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து இப்போ அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அங்கே கொஞ்சம் வேலைப்பாடுகள் எல்லாமே வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாமே நடந்துகிட்டே இருக்குமாம்மா. ஸோ அதனால் வந்துட்டு அலோவ் பண்ண முடியல. அப்புறம் நான் எல்லாமே முடிச்சுட்டு சரி ஓகே ரிட்டன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 o'clock ஆயிடுச்சு. நான் உள்ளே வரப்போ 11:30, நான் ரிட்டன் போகிறப்ப வந்துட்டு 1:30 2 o'clock பக்கத்தில் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப என்னென்னா மறுபடியும் வந்துட்டு க்யூவில் தான் போகணும். நம்ம நினச்சப்படியெல்லாம் போகாது, நம்ம க்யூவில் தான் போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்த அந்த ஷிப்பில் வர்றவங்க. நம்ம க்யூவில் போயிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு டக்குன்னு இந்த பிளேஸை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் டக்குன்னு அப்படியே ஃபீல் ஆகி இங்கேயே உட்காந்துட்டேன். நான் ஃபீல் ஆகி உட்காந்தது எல்லாம் வந்துட்டு முன்னாடி பார்த்தா ஒரு அக்கா எனக்கு முன்னாடி ஃபீல் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்குது. பாவம் அந்த அக்காவுக்கும் சேம் ஃபீலிங் போல். அப்புறம் பார்த்தா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு இடிஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி ஏதோ சம்வாட், அங்கே ஆல்ரெடி பில்டிங் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் அந்த பில்டிங் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜான நிலமையில் இருந்தது. அதில் அந்த அலைகள் அடித்து வெளியே வந்த அந்த ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே ரொம்ப நேரம் வந்துட்டு என்ன அறியாமே வந்து ஒரு 30 to 50 minutes வரைக்கும் நான் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாமே என் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப நான் பேசாமல் மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தேன். போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு போகுது, அடுத்த ஷிப்பு வந்துட்டு உள்ளே வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணி போனதால் நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷிப்பை எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா நான் ஓடுறேன், பட் அதுக்குள்ளே அந்த ஷிப்பை எடுத்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை தம்பி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஷிப் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஷிப்பில் மட்டும் பாருங்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் இது கொஞ்சம் டைம் லேப்ஸில் வந்துட்டு போட்டு எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஷார்ட்டு அதில் பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ளே வந்து
லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து ரிட்டன் போகிறதுக்கும் லைஃப் ஜாக்கெட் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு. எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போயிட்டு அப்புறம் கரை வந்து சேர்ந்தேன்.